بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, தூர இடங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகளே, முதலாவதாக என்னுடைய சலாத்தை நான் உங்களுக்கு எத்தி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய உதவியை கொண்டு நாங்கள் எங்களுடைய இந்த வகுப்பினூடாக சலஃபியா என்றால் என்ன, மாஹிய சலஃபியா என்ற அந்த புத்தகத்தை நாங்கள் படித்து கொண்டு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த புத்தகத்துடைய கடைசி பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய எங்களுடைய இந்த வகுப்பிலே இந்த சலஃபு சாலிஹீன்களுக்கு வைக்கப்பட்டுள்ள மற்றும் சில பெயர்கள் சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் நேற்றைய வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். அதிலே கடைசியாக உள்ள ஒரு பேரை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி விட்டு எங்களுடைய வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, சலஃபு சாலிஹீன்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்களில் மிக முக்கியமான மற்றும் ஒரு பெயர் தான் அல் ஃபிர்கத்துன் நாஜியா அத்தாயிஃபத்துல் மன்சூரா, வெற்றி பெற்ற கூட்டம் என்று இவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்குது. இவர்களை பொறுத்தவரையில இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வெற்றியை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் ஒன்று நான் நினைக்கின்றேன் அதிகமானவர்களுக்கு இந்த ஹதீஸ் சம்பந்தமான விளக்கங்கள் அல்லது இந்த ஹதீஸ் பற்றிய ஹதீஸ் சம்பந்தமாக தெரிந்திருக்கிறீர்கள் நான் நினைக்கின்றேன். அது என்னவென்றால், அதாவது பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் 71 கூட்டத்தினராக பிரிந்தார்களே, அதிலே ஒரு கூட்டம் சத்தியத்துடைய கூட்டம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய கூட்டத்தினரை பொறுத்தவரையிலே 72 கூட்டங்களாக பங்கு பெரியும். அதிலே ஒரு கூட்டம் குல்லுஹா ஃபின்னார், அதிலே இருக்கக்கூடிய அனைத்து கூட்டத்தினரும் நரகம் செல்வார்கள், ஒரு கூட்டத்தை தவிர. அந்த ஒரு கூட்டம் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வஹியல் ஜமாஅ, அதுதான் ஜமாஅத் என்று கூறுகின்றார்கள். இதற்கு உலமாக்கள் விளக்கம் கூறக்கூடிய சந்தர்ப்பத்திலே மா அனா அலைஹில் யௌமு வஸ்ஹாபி, நானும் என்னுடைய கூட்டத்தினரும் இருந்த அந்த ஜமாஅத் தான் என்று இன்னொரு ஹதீஸை முன்வைத்து உலமாக்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையில் இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களுடைய பாதையிலும் இருந்தவர்கள் என்ற விளக்கத்தை கொடுப்பதை பார்க்கலாம். இந்த ஹதீஸ் விடயத்திலே உலமாக்கள் அதாவது பலதரப்பட்ட விளக்கங்கள் கூறினாலும் கூட இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸா ஆதாரபூர்வமான ஹதீஸா என்று கூறினாலும் கூட
இந்த புத்தகத்தை எழுதிய ஷேக் அப்துல்லா அல் புகாரி ஹபிதஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிலர் இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் என்று கூறினாலும் கூட இது தெளிவாக ஆதாரம் உள்ள ஹதீஸ் என்று கூறுவதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த இஸ்லாமிய அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சமூகத்தை பொறுத்தவரையில அவர்கள் 71 கூட்டத்தினராக பங்கு பெறுவார்கள். அதிலே ஒரு கூட்டத்தினர் தான் சுவர்க்கம் செல்வார்கள், மற்றைய எல்லா கூட்டத்தினரும் நரகம் செல்வார்கள் என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டம் எது என்றுதான் கூறக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களான சஹாபாக்களும் எந்த வழியில் இருந்தார்களோ அந்த வழியை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அந்த ஜமாஅத்தாக, அந்த கூட்டமைப்பாக, சத்தியத்தில் இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை வைத்தான் உலமாக்கள் கூறுகின்றார்கள், அத்தாயிஃபத்துல் மன்சூரா, வெற்றி பெற்ற கூட்டம், அல் ஃபிர்கத்துன் நாஜியா, வெற்றி பெறக்கூடிய கூட்டம் என்று கூறுவதை பார்க்கலாம். அதே நேரத்தில் மற்றொரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஏற்கனவே முன்னால் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக நான் உங்களுக்கு கூறினேன். அந்த ஹதீஸ் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி ظاهرين على الحق, என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் எப்போதும் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்னால் சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் இருந்தார்கள். எனவே அவர்கள் சத்தியத்தில் தான் இருந்தார்கள். அவர்கள் கூறுகின்ற விடயம், அவர்கள் இந்த ஹதீஸ்களை எவ்வாறு விளங்கினார்களோ, திருக்குர்ஆனை அவர்கள் எவ்வாறு விளங்கினார்களோ அவைகளை நாங்கள் விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் விளங்கிய பிரகாரம் நாங்கள் விளங்குவோம் என்றால் நாங்களும் அந்த சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகங்களும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொல்றார்கள், மன்சூரீன அலல் ஹக், அவர்கள் சத்தியத்துள்ளவர்களாக வெற்றி பெற்ற கூட்டத்தினராக அவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இமாம் ஹாஃபிஸ் லாலகாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், மிக முக்கியமான சலஃப் அறிஞர்களில் மிக முக்கியமான ஒரு அறிஞராக இருக்கின்றார். அவர் தனது புத்தகமான ஷர்ஹ் உஸூல் இஅ்திகாத் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ என்ற புத்தகத்தில் அவர்கள் கூறுகிற சந்தர்ப்பத்திலே அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த கூட்டத்தினரை பொறுத்தவரையிலே அத்தாயிஃபத்துல் மன்சூரா, அவர்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டத்தினராக இருக்கின்றார்கள். அதாவது வல் ஜமாஅத்துல் ஆதிலா, அதாவது நீதமுள்ள ஒரு கூட்டத்தினராக இருக்கின்றார்கள். வல் முத்தமஸ்ஸிகது பிஸ் சுன்னா, சுன்னாவை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக நீதமான கூட்டத்தினராக வெற்றி பெற்ற கூட்டத்தினராக அவர்கள் இருப்பார்கள் என்ற விடயத்தை அவர்கள் கூறுவதை பார்க்கலாம். எனவே ஸலஃபு ஸாலிஹீன்களுக்கான மற்றொரு மிக முக்கியமான பெயர் தான் தற்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தாயிஃபத்துல் மன்சூரா, அல் ஃபிர்கத்துன் நாஜியா என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இது சம்பந்தமாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள் என்றால், தனது அல் அகீதத்துல் வாஸ்தியா என்ற புத்தகத்தினுடைய முன்னுரையிலே அவர்கள் கூறுகின்றார்கள், அம்மா பாத் என்று கூறிவிட்டு, ஃபஹாதா இஅ்திகாத் அல் ஃபிர்கத்தின் நாஜியத்தில் மன்சூரா இலா கியாமிஸ் ஸா, கியாமத்தினால் வரும் வரைக்கும் வெற்றி பெற்ற கூட்டம் இருக்கும் என்றால் அதாவது வெற்றி பெற்ற கூட்டத்தினுடைய கொள்கை கோட்பாடு தான் இது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். தனது அதாவது அல் அகீதத்துல் வாஸ்தியா என்ற புத்தகத்தை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் கூறுகின்றார்கள், நான் தற்போது கூறக்கூடிய இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே இது அதாவது நேர்வழி பெற்ற அதே போன்று வெற்றி பெற்ற அந்த கூட்டத்தினருடைய கொள்கை கோட்பாடாக இருக்கின்றது. அது கியாமத் வரைக்கும் அவர்கள் சத்தியத்தில் இருப்பார்கள். அவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்றவர்கள் கூறுவதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஸலஃபு ஸாலிஹீன்களுக்கு வைக்கப்பட்ட மிக முக்கியமான பெயராகத்தான் அத்தாயிஃபத்துல் மன்சூரா என்ற அந்த பெயர் இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாமா, தற்காலத்திலே வாழ்ந்து மறைந்த, சிறு வயதிலேயே வாழ்ந்து மறைந்த மிக முக்கியமான உலமாக்களில் மிக முக்கியமான அறிஞர்களில் ஒருவர் தான் ஷேக் ஹாஃபிஸ் ஹக்கமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இவர்கள் சிறிய வயதிலேயே அவர்கள் மரணித்தார்கள். ஆனாலும் கூட இந்த உம்மத்தினருக்கு பலதரப்பட்ட புத்தகங்களை
பலதரப்பட்ட நன்மையான காரியங்களை அவர்கள் விட்டு சென்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், ஷஹாபித் ஹக்கமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், தனது மஆரிஜுல் கபூல் என்ற புத்தகம், உண்மையாகவே இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில மிக சிறப்புக்குரிய ஒரு புத்தகம், பல உலமாக்களால் அதாவது புகழ்ந்து கூறப்பட்ட ஒரு புத்தகம், அகீதாவோடு சம்பந்த புத்தகம். அதில் அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது உண்மையாளனாகிய உண்மைப்படுத்தப்பட்டவருடைய செய்தி திட்டமாக எங்களிடத்தில் வந்து விட்டது. அது யாரை கூறுகின்றார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது எப்படி செய்து வந்திருக்கிறால், அன்னல் ஃபிர்கத்தன் நாஜியா, வெற்றி பெற்ற கூட்டத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சஹாபாக்களும் எவ்வழியில் இருந்தார்களோ அவ்வழியை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அல் ஃபிர்கத்துன் நாஜியா, அதாவது வெற்றி பெற்ற கூட்டம் என்ற அந்த விடயத்தை அந்த ஹாஃபிஸ் ஹக்கமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையாகவே அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சஹாபாக்களுடைய பாதையில் யாரெல்லாம் செல்கின்றார்களோ அவர்கள் ஒரு போதும் அதாவது வழிதவறி செல்ல மாட்டார்கள் என்பதிலே எந்தவித சந்தேகங்கள் கிடையாது. அவர்கள் சத்தியத்துடைய பாதையில் இருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் படுத்த வேண்டும். அதே நேரத்தில் தான் நான் முன்னால் கூறிய அந்த விடயத்தை கூட தற்போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள் என்றால், எப்படி கூறுகின்றார்கள், உங்களுடைய சஹாபாக்கள் யாராவது இருக்கின்றார்களா? சஹாபாக்கள் யாராவது உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் சத்தியத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தினர் என்று கூறலாம். ஆனால் உங்களுடைய சஹாபாக்கள் யாரும் இல்லை, எனவே நீங்கள் வழிகட்ட கூட்டத்தினராக இருக்கின்றீர்கள் என்று கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஹவாரிஜிகளில் இருக்கக்கூடிய 2 பெரும்பான்மையானவர்கள் அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து சத்தியத்தின் பக்கம் வந்தார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய வழியை பொறுத்தவரையிலே, எங்களுடைய வழிமுறையை பொறுத்தவரையிலே நாங்கள் எப்போதும் சுன்னாவிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக உறுதியானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். சத்தியத்தில் உறுதியானவர்களாக இருப்பதோடு சஹாபாக்கள் எப்படி திருக்குர்ஆனையும் அல் ஹதீஸையும் எப்படி விளங்கினாங்களோ அந்த விதத்தில் நாங்கள் எங்களுடைய விளக்கங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் வழிகட்டு சென்ற அதாவது வழிகாட்டிலே சென்ற அந்த பலதரப்பட்ட கூட்டத்தினரிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆகிவிடுவோம் என்பதையும் இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இனதர்மை சகோதர சகோதரிகளே, இன்று எங்களுடைய இந்த அதாவது உம்மத்தினர்களே பலதரப்பட்ட கொள்கை கோட்பாடுகளை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அஷ்அரியா என்ற கொள்கை கோட்பாடை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். மாத்தூரிதியா என்ற கொள்கை கோட்பாடை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். முஅ்தஸிலா என்ற கொள்கை கோட்பாடை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பலதரப்பட்ட கொள்கை கோட்பாடுகளை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன், அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன், இந்த கொள்கை கோட்பாடுகளை உங்களுக்கு தந்தது யார்? அல்லாஹ் தந்தானா? அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையிலே கூறினானா? அல்லது நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடத்தீர்களா? அல்லது சஹாபாக்களுடைய விளக்கத்திலிருந்து சஹாபாக்களுடைய அந்த நடவடிக்கைகளிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா என்று இந்த இடத்திலே அவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்கள் கூறக்கூடிய அந்த விடயத்தை பொறுத்தவரையிலே சஹாபாக்கள் யாரும் மாத்துரிதியாவுடைய கொள்கையை கூறவில்லை. சஹாபாக்கள் யாரும் அஷ்அரியாவுடைய கொள்கையை கூறவில்லை. சஹாபாக்கள் யாரும் முஅ்தஸிலாக்களுடைய கொள்கையை கூறவில்லை வரை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தோடு அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய மார்க்க விவகாரங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் புத்தியை வைத்து மார்க்கத்தை ஒரு போதும் தீர்மானிக்க முடியாது. இஸ்லாம் புத்திக்கு நேர்படக்கூடிய மார்க்கம் என்று நாங்கள் கூறலாம். ஆனால் எங்களுடைய புத்திக்கு படாத விடயங்கள் எல்லாம் மார்க்கம் அல்ல, மார்க்கத்துக்கு முரணானது என்று நாங்கள் ஒரு போதும் கூற முடியாது. சில நேரங்கள் எங்களுடைய மார்க்க விவகாரங்கள்ல சில விடயங்கள் எங்களுடைய புத்திக்கு படாமல் இருக்கலாம். அது எங்களுடைய குறுகிய புத்தியா இருக்குது. அதாவது நாங்கள் மனிதர்களாக இருக்கின்றோம், குறுகிய புத்தி உள்ளவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே சில நேரங்கள் உங்களுடைய புத்திக்கு படாமல் இருந்தாலும் கூட
அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பெரும் பெரும் உலமாக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், தாபியங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், பெரும் பெரும் முஹத்திசீன்கள் வாழ்ந்திருப்பார்கள். அவர்களுடைய நாங்கள் தற்போது இருக்கின்றோம். இந்த ஹதீஸினுடைய புத்திக்கப்படல, எனவே இந்த ஹதீஸை நான் மறுக்கின்றேன், இந்த ஹதீஸை பலஹீனம் என்று கூறுகின்றேன் என்று சில நேரங்கள் நாங்கள் கூறலாம். ஏன் இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே தற்போது எனக்கு மாத்திரம்தான் இந்த ஹதீஸ் தெரிந்து விட்டது. எனக்கு முன்னால் எத்தனையோ உலமாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வரைந்து விட்டார்கள். அவர்களுக்கு இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸாக புத்திக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கவில்லையா என்று நாங்கள் ஒரு கணம் கட்டாயம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அதாவது புகாரியிலே முஸ்லிம்ல வருகின்ற ஹதீஸ்கள் எங்களுடைய புத்திக்கப்படாதவைகளாக நாங்கள் நினைத்தாலும் கூட அன்பார்ந்த சகோதரர்களே, அவைகளை பொறுத்தவரையிலே எங்களுடைய குறுகிய புத்தையை வைத்து நாங்கள் ஒருபோதும் தீர்மானிக்க கூடாது என்பதையும் இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். எனவே பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாகிய சலஃபியா என்ற புத்தகத்திலிருந்து நாங்கள் எந்தெந்த விடயங்களை கற்றுக்கொண்டோமோ அந்த விடயங்களை நாங்கள் மறுபடியும் நான் இந்த புத்தகத்தை படித்து தரக்கூடிய சந்தர்ப்பத்திலே குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை முன்வைத்ததாக நான் விளக்கம் கூறினேன். அவைகளை நீங்கள் என்ன செய்யலாம், அந்த நான் கூறிய அந்த ஹதீஸ்களை, நான் கூறிய அந்த குர்ஆன் வசனங்களை திட்ட தெளிவாக எங்களுக்கு என்ன செய்யலாம், குர்ஆனை திறந்து பார்க்கலாம், ஹதீஸ்களுடைய விளக்கங்களை பார்க்கலாம், உலமாக்கள் எப்படி விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு பார்க்க முடியும். பார்த்து இது சரிதானா அல்லது பிழைதான் என்பதை உங்களுக்கு தீர்மானித்துக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு உங்களுக்கு தாராளமாக இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக இந்த புத்தகத்திலே கூறப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விடயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஆதாரத்துக்கு உட்பட்ட ஹதீஸ்களாகவும், அதாவது உலமாக்கள் சஹாபாக்கள் சிறப்பான முறையில் விளங்கிய ஹதீஸ்களாகவும் விளக்கங்களாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயத்தோடு எங்களுடைய இந்த மாகிய சலஃபியா என்ற புத்தகத்தை நான் முடித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் முதல் மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். தற்போது நான் கூறிய ஒரு ஷேக் சம்பந்தமாக, அதாவது சிறிய வயதிலேயே மரணித்த ஹாஃபிஸ் ஹக்கமி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய புத்தகமாக இருக்கின்ற அலாமு அஸ்-சுன்னத்தில் மன்சூரா என்ற புத்தகத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் முதல் நாங்கள் படிக்க இருக்கின்றோம். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையிலே கேள்வி பதில் அமைப்பிலே இந்த புத்தகத்தை ஹாஃபிஸ் ஹக்கமி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். மிக சிறப்பான புத்தகம். பல உலமாக்கள் இந்த புத்தகத்துக்கு விரிவுரை எழுதியிருக்கின்றார்கள், படித்தும் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்திலே இப்படிப்பட்ட புத்தகங்களை நாங்கள் படிப்பது சாண சிறந்தது, மிக சிறந்தது என்ற அமைப்பிலே இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் முதல் எங்களுடைய இந்த வகுப்பை நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆரம்பிக்க முடியும். அல்லாஹ் அவன் இந்த வகுப்பை சிறப்பான முறையிலே எங்களுக்கு நடாத்துவதற்குரிய உதவியை வழங்க வேண்டும் என்று அவரிடம் பிரார்த்திக் கொண்டு விடைபெறுகின்றேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு தஆலா வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத்.
பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இனதர்மை சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய 2வது பாடமாக சலாத்தூன தர்சன் லிஸ்ஸாயிமீன், நோன்பாளிகளுக்குரிய 30 பாடங்கள் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட புத்தகத்தை நாங்கள் படித்து கொண்டு வருகின்றோம். இன்றைய இந்த நேரத்திலே அந்த புத்தகத்திலிருந்து நாங்கள் அதாவது நாவின் விபரீதங்கள் சம்பந்தமாகவும் அதை பாதுகாப்பதன் அவசியம் சம்பந்தமாகவும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், படிக்கத்துக்கு இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாவை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்த மிக முக்கியமான நியாமத்தாக அருளாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்த அந்த அருளை நாங்கள் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் நாங்கள் பாவிப்பது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது நம் மீது கடமை என்ற அந்த அமைப்பிலே, அதாவது அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்த இந்த நியாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துவது எவ்வாறு என்றால், அல்லாஹ் தாலா விரும்பிய பிரகாரம் எங்களுடைய இந்த நாவை நாங்கள் பாவிக்கின்ற போது, நாங்கள் பிரயோகிக்கின்ற போதுதான் அந்த அல்லாஹ் தாலாவுக்கு உண்மையான நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, ஏனென்றால் நாளை மறுமையிலே நாங்கள் எங்களுடைய நாவுகளின் மூலமாக பேசக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கட்டாயம் பதில் கூறியே ஆக வேண்டும். நாவு பேசிய ஒவ்வொரு விடயமும் சம்பந்தமாக நாளை மறுமையில் நாங்கள் கேட்கப்படுவோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சூரத்துல் இஸ்ராவிலே 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், எந்த விடயத்தில் உனக்கு அறிவில்லையோ அதை நீ பின்பற்றி விடாதே. எதில் உனக்கு அறிவில்லாமல் இருக்கின்றதோ அதை நீ பின்பற்றி விடாதே. ஏன் தெரியுமா? அதாவது ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு பார்வையும் நாங்கள் சிந்திக்கக்கூடிய எங்களுடைய உள்ளம் சம்பந்தமாக நாளை மறுமையிலே கேட்கப்படுவோம் என்பது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையிலே கூறுவதை பார்க்கலாம். அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, சூரா காஃப்ல அல்லாஹ் தஆலா 18ஆம் வசனத்தில் எப்படி சொல்றான், மா யஃபிது மின் கௌலின், நாங்கள் எந்த ஒரு வார்த்தையை மொழியக்கூடிய சந்தர்ப்பத்திலும் அந்த வார்த்தையை எழுதக்கூடிய கண்காணிக்கக்கூடிய மலக்குமார்கள் இருப்பார்கள், அவர்கள் கண்காணித்து எழுதி கொண்டிருப்பார்கள் என்ற விடயம் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே கூறுவதை பார்க்கலாம். பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் தஆலா எழுதி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அந்த மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய பாதுகாப்புக்கு பதிவு செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நல்ல காரியங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த வகுப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எதுவெல்லாம் நாங்கள் பேசுவது சிறப்பான விடயங்களா நல்ல விடயங்களாக இருக்கின்றதோ அதை நாங்கள் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எது பேசுவது குற்றமாகவோ அல்லது அந்த பேச்சிலே விபரீதங்கள் ஏதாவது இருக்கும் என்று நாங்கள் தெரிந்தால் அந்த வார்த்தை நாங்கள் கட்டாயம் விடவே வேண்டும் என்பதை திருக்குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, சூரா நிசாவின் 114வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், லா கைர ஃபீ கஸீர் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீ அவர்கள் இரகசியமா பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகமான வார்த்தைகளிலே எந்தவித சிறப்பும் கிடையாது, எந்தவித நலவும் கிடையாது என்று கூறுறதை பார்க்கலாம். அவர்கள் பேசுகின்ற ரகசியமாக பேசுகின்ற எத்தனையோ வார்த்தைகளில் எந்தவித நலவும் கிடையாது. ஆனால் இல்லாமன் அமரபி சதகத்தின், தர்மத்தை கொடுக்குமாறு ஏவக்கூடிய விஷயத்தை தவிர, அல்லது நன்மையான காரியங்களை செய்கின்ற விடயத்தை தவிர, அல்லது மக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பேசக்கூடிய பேச்சுக்கள் ஏவக்கூடிய விடயங்களாக இருந்தால் அதை தவிர மக்கள் பேசுகின்ற ரகசியமாக பேசுகின்ற எத்தனையோ வார்த்தைகளில் எந்த நலவும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றதை பார்க்கலாம். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை வேண்டியவர்களாக இந்த விடயத்தை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதாவது மகத்துவமிக்க நன்மைகளை வழங்குகின்றான் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றதை பார்க்கலாம். எனவே
எந்த விடயங்களில் நலவு இருக்கின்றதோ அந்த விடயங்களை மாத்திர நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய எவைகளில் கெடுதி இருக்கின்றதோ அவைகளை நாங்கள் கட்டாயம் விட வேண்டும் என்பதையும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களை பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். பாருங்கள் எப்படிப்பட்ட வார்த்தை என்று. அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் யாரெல்லாம் ஈமான் கொண்டுள்ளாரோ, எப்படி கூறுறாங்க, அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்ட ஒரு மனிதன், மூமினான ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தையாக இருக்கட்டும். அவுல் யஸ்முத், அவனுக்கு நல்ல வார்த்தை பேச முடியாதா, வாய் மூடி இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பார்க்கலாம். நாங்க பேசுகின்ற வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்க வேண்டும். எங்களுக்கு நல்ல வார்த்தை பேச முடியாதா, நாங்கள் வாய் மூடி இருக்க வேண்டும். வாய் மூடி இருப்பது வெற்றிக்குரிய ஒரு காரியம் என்பதையும் நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த திருக்குர்ஆன் அந்த ஹதீஸுக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவ்வாறு விளக்கம் கூறுகின்றார்கள் என்றால், நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் பொறுத்தவரையில அது நலவுள்ளதாக இருக்க வேண்டும். அது அதாவது எப்படி நலவுள்ளதாக இருக்க வேண்டும், சமூகத்துக்கு நலவு தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லது தனக்கு நலவு தரக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த பேச்சிலெல்லாம் நலவிருப்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்கின்றதோ அந்த பேச்சை நாங்கள் ஒரு போதும் பேசக்கூடாது என்ற விஷயத்தை இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறத்தை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எத்தனையோ பேச்சுக்களை பேசுறோம். எங்களுடைய வாயை திறந்தா எத்தனையோ வார்த்தைகள் வருது. நாங்க சிந்திக்காம பேசக்கூடியவர்களா இருக்கிறோம். எனவே எங்களுடைய பேச்சை நாங்க சிந்தனையோடு நாங்கள் எப்போதும் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்ற அன்பார்ந்த சகோதரர்களே, நாவின் விபரீதங்கள் சம்பந்தமாக பலதரப்பட்ட ஹதீஸ்களை எங்களுக்கு பார்க்க முடியும். அதிலே மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் திருமிதி என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆயிக்குது. எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு முறை கேட்கப்படுது, யா ரசூலல்லாஹ், வெற்றி எங்க இருக்குது, எது வெற்றின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறாங்க, எது வெற்றின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 காரியத்தை சொல்றாங்க, 3 விஷயம் சொல்றாங்க. அதில் முதல் என்ன தெரியுமா, அம்சிக் அலைக லிசானக், உங்களுடைய நாவை நீங்க பாதுகாத்துக்கங்க. பாவங்கள் செய்வதை விட்டும் கெட்ட வார்த்தைகள் பேசுறதை விட்டும் நீங்க உங்களோட நாவை பாதுகாக்கிறீங்களா, அப்ப உங்களுக்கு வெற்றி தான் நிற்கும். உண்மையாய் பாருங்க, நாங்க மௌனமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அங்க வெற்றியாத்தான் இருக்கும். எங்களை பிரச்சனைக்கு உட்படுத்துறதுக்கு பலர் இன்றைக்கு என்ன செய்வாங்க, முயற்சிப்பாங்க. நாங்க அதாவது பொறுமையோடு நாங்கள் வாய்மூடி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாயை நாங்கள் திறந்து பேசக்கூடிய சந்தர்ப்பத்திலே கெட்ட வார்த்தைகள் பேசப்படலாம், அல்லது ஒரு மனிதனுக்கு ஏசலாம், எனவே ஒரு மனிதனை திட்டலாம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுடைய வாய்களில் வெளிப்பட்டால் பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியின் 2வது பாதையாக சொல்றாங்க, வல் யஸஅக பைத்துக, உங்களுக்கு உங்களோட வீடு போதும், நீங்க வீட்டுல இருந்துக்கங்க, வீட்டுல இருந்து அமல் செய்யுங்க, உங்களுக்கு உங்களோட வீடு போதும், வீட்டை விட்டும் நீங்க மிச்சம் வெளிப்பட்டதை தவிர்த்துக்கங்க. இது உண்மைதான். உண்மையாகவே நாங்க எப்போது வீட்டுல இருக்கிறோமோ அப்ப எங்களுக்கு பிரச்சனை குறைவா தான் இருக்கும். உங்களோட வீட்டுல நம்ம எப்போது பிரச்சனை வீட்டுல இருக்கிறோமோ பிரச்சனை குறைவாய்க்கும். நாங்க எப்போது கடை தெருவுக்கு செல்வோமோ, நாங்க எப்போது பாதையோரங்களுக்கு செல்வோமோ அந்த நேரத்தில் பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதையும் இந்த இடத்துல நாங்க ஞாபகப்படுத்த வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை பாருங்க, எப்படி அழகான வார்த்தை என்றதை பாருங்க. 3வது சொல்லுங்க, வபிக்கி அலா கத்தியத்தி, நீங்க பாவம் செஞ்சீங்களா, உங்களுடைய பாவத்தை நினைத்து நீங்கள் அழுக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றிக்கான 3 வழிகளை காட்டி கொடுக்குறாங்க. முதல் விஷயம், உன் நாவை பாதுகாருங்க. 2வது விஷயம், நீங்க உங்களோட வீட்டுல அப்படியே நீங்க வீடு உங்களுக்கு போதும்ன்றாங்க. 3வது விஷயம், நீங்க பாவம் செய்றீங்களா, பாவத்தை நினைத்து நீங்க அழுங்க என்றத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத பார்க்கலாம். இது மிக முக்கியமான விஷயம். எனவே இது விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை முஆத் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து அவங்க என்ன செய்றாங்க, சில கேள்விகளை கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் இபாதத்துடைய வகைகளை பட்டியல் போட்டுக்கொண்டே வராங்க. தொழுகை சொல்றாங்க,
ஜக்காத்து சொல்றாங்க, நோன்பு சொல்றாங்க, ஹஜ் சொல்றாங்க, ஜிகாத் சம்பந்தமா சொல்றாங்க, இரவு வணக்கம் சம்பந்தமாக இப்படி எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யாரு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறாங்க, முஆதே இவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரவா என்று கேட்கிறாங்க. முஆத் ரலியல்லாஹு யார சொல்லத சொல்லித்தாங்க யார சொல்லலாம். ரசூல்லா என்ன செய்யறாங்கண்டா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நாவை பிடிக்கிறாங்க. நாவை பிடி சொல்றாங்க, முஆதே இதை நீங்க பாதுகாத்துக்கணும். இந்த நாக்கை நீங்க பாதுகாத்துக் கொள்றீங்களா உங்களுக்கு எல்லா நலவும் கிடைக்கும்ன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து முஆத் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, இந்த நாவு விஷயத்திலும் நாங்க நாளைக்கு மறுமையில குற்றம் பிடிக்கப்படுவோமா? இந்த நாவும் ஒரு குற்றத்துக்குரிய ஒன்றாக மாறுமா என்று கேள்வியாக கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறாங்க, முஆதே சகிலத் கௌமுக. இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை உலமாக்கள் சொல்றாங்க, முஆத் இந்த கேள்வியையும் நீங்க கேட்கணுமா? இந்த கேள்வியையும் நீங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா என்ற அமைப்புல ரசூலுல்லாஹ் குறித்து சொல்றாங்க, முஆதே நாளை மறுமையில் மக்கள் முகம் குப்பர இழுத்து கொண்டு வரப்பட்டு நரகத்தில் போடப்படுவதற்கான காரணமாக இந்த நாவு இருக்க மாட்டாதா, நாவின் மூலமாக செய்த பாவங்கள் இருக்க மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றதை பார்க்கலாம். எனவே பாருங்க, நாவின் மூலமாக நரகத்துக்குரியவர்களாக ஆகிவிட வாய்ப்பு இருக்குது. எனவே நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கட்டாயமாக. எனவே நாவு விஷயத்துல மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அதில் இன்னொரு ஹதீஸை பாருங்க, எங்களுக்கு ஹதீஸை போதும். இன்னொரு மிக முக்கியமான ஹதீஸ் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆதத்துடைய மக்களில் ஒவ்வொருவரும் காலை நேரத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்துல உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நாவுக்கு என்ன செய்யுமாம்? வழிபட்டு கட்டுப்பட்டு சொல்லுமாம், நாவே இத்தகில்லாஹ் ஃபீனா, எங்கள் விஷயத்தில் நீ அல்லாஹ் பயந்துக்க. நாவை பார்த்து ஏனைய உடல் உறுப்புகள் சொல்லுமாம், இத்தகில்லாஹ் ஃபீனா, எங்கள் விஷயத்தில் நீ அல்லாஹ்வை பயந்துக்க என்றால் உன்னை வச்சுதான் நாங்க ஏற்கிறோம். நீ பேசுகின்ற பேச்சு, நீ பார்க்காது உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை வச்சுதான் நம்ம ஏற்கிறோம். நீ தேவையில்லாத வார்த்தை பேசினால் அந்த அடி எங்களுக்கு தான் விழும். நீ நேராக சரியாக இருந்தால் நாங்களும் சரியா இருப்போம். நீ வளைந்து போனா நாங்களும் வளைஞ்சிடுவோம் என்ற விஷயத்த உடல் உறுப்புகள் நாவை பார்த்து சொல்றதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திர்மிதியில பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ், அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தீர்ப்புலங்கிறத பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே பாருங்க, ஒவ்வொரு காலை பொழுதிலும் நாவை பார்த்து உடல் உறுப்புகள் சொல்றதாக இருந்தால் நாவின் விபரீதம் அந்த அளவுக்கு அதாவது இருக்குது. நாவின் மூலமாகத்தான் இன்று சமூகத்துல அதாவது எல்லா இடங்களிலும் பிரச்சனை நாவுதான் காரணம். நாவை மூடிட்டேன்னு சொன்னா அதை போட்டுன்னு சொன்னா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கூட பிரச்சனைகள் குறைவாகத்தான் இருக்கும். அல்லது வருகின்ற பிரச்சனை அவைகளுக்கு அவசரமான முறையில தீர்வுகள் காண முடியும் என்பதையும் இந்த இடத்துல நாம் கட்டாயமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. பாருங்க அன்பார்ந்த சகோதரர்கள், நாவை பாதுகாக்கிறதால சில நேரங்கள் நாங்க நரகத்துக்கு, அதாவது நாவு விஷயத்துல நாவை ஒழுங்கான முறையில பாதுகாத்தோம் என்றால் சுவர்க்கத்துக்கு போவோம். நாவை பாதுகாக்காம விட்டுட்டோம் என்றால் நரகத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில பதிவாக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன், ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுவான். அந்த வார்த்தையை பொறுத்தவரை சின்ன ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அந்த வார்த்தை அல்லாஹ்க்கு மிச்சம் விருப்பமான, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது. அந்த வார்த்தையின் மூலமாக அவன் என்ன செய்வான் என்றால் பலதரப்பட்ட தரஜாக்களை, அந்தஸ்துக்களை அவன் அடைந்து கொள்வான். ஒரு வார்த்தை. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் சொல்றாங்க, இன்னொரு வார்த்தையை ஒரு மனிதன் அடியான் பேசுவான். அந்த வார்த்தையுடைய விபரீதத்தை அவன் அறிந்திருக்க மாட்டான். ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு வெறுப்பான கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாய்க்குது. அந்த ஒரு வார்த்தையின் மூலமா அவன் நரகத்துக்கு செல்வான் என்றத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா ஒரு வார்த்தை சுவர்க்கத்துக்கு எடுத்துக்கும் போது அதே போன்று இன்னொரு வார்த்தை எங்களை நரகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகுது. அன்பார்ந்த சகோதரர்களே,
எங்கட எங்க நாவை எப்படி நாங்க பாதுகாத்துக்கணும்? தேவையில்லாத விஷயத்துல இருந்தாங்க நாங்க கட்டாயம் எங்களோட நாவை பாதுகாத்துக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ், புகாரில பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் இரு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும், இரண்டு தொடைகளுக்கு மத்தியில், இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் யாரெல்லாம் பாதுகாப்பதாக பொறுப்பெடுக்கிறாங்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தர நான் பொறுப்புதாரியாயிருக்கிறேன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவை நீங்க பாதுகாக்கிறதா பொறுப்பெடுக்கிறீங்களா? நீங்க ஒழுங்கான முறை பாதுகாருங்க, நான் உங்களுக்கு சுவர்க்கத்தை வாங்கி தருவேன். உங்களுடைய இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தை நீங்க நல்ல முறையில் பாதுகாக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சுவர்க்கத்தை எடுத்து தருகின்றேன் என்ற விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதாக இருந்தால், நாங்கள் இந்த நாவு விடயத்திலே எவ்வளவு கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாவு விடயமாக பலதரப்பட்ட ஹதீஸ்களும் பலதரப்பட்ட விஷயங்களும் எங்களுக்கு வந்திருந்தாலும் கூட இந்த நேரத்துல நாங்கள் சுருக்கமாக பார்க்க வேண்டியது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட வகுப்புகள் நாங்கள் நடாத்துறதுக்கான காரணம் நாங்க எங்களை பாதுகாத்துக்கணும். பாருங்க, இன்றைக்கு நாவு சம்பந்தமாக இத்தனை விஷயங்கள், நாவுடன் வரக்கூடிய வெளிப்படக்கூடிய ஒரு வார்த்தை எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு எடுத்தும் போது, ஒரு வார்த்தை நரகத்துக்கு எடுத்தும் போது என்றால், எங்களுடைய நாவுகளை நாங்க பாதுகாக்கிற எவ்வளவு சிறந்தது. நாங்க வாயை மூடி இருந்தா எவ்வளவு சிறந்ததா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க முன்கால பார்த்தோம், வெற்றிக்கான வழி அது நாங்க வாயை பாதுகாக்கிறோங்க, நாக்க பாதுகாக்கிறது. நாவை மூடி நாங்க வாயை மூடிக்கிறது வெற்றிக்கான அறிகுறி என்றத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆகிவிட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நாங்க இருக்கிறது நோன்பு காலம். இந்த நோன்பு காலத்துல நாங்க இப்படிப்பட்ட நாவி விபரீதங்களின் மூலமாக, நாங்க பேசுகின்ற கெட்ட வார்த்தைகளின் மூலமாக எங்களுடைய நோன்பு பாழாக கூடாது என்பதையும் இந்த நேரத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெறுகின்றேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த